75% இன்றைக்கி இதில் வந்து துப்புரவு பணியாளர் முழுகாளி வந்து வன்னியர் தான். பேச்சாக்கா ஆண்ட பரம்பரைங்கிறது, அரச பரம்பரைங்கிறது, வாழை எடுத்தால் கீழே வைக்க மாட்டாங்கிறது, இது ஆவணி ஆவட்டம் வந்தால் பரிவட்டம் கட்டிக்கிறது, பூநூல் போட்டுக்கிறது, வாழை எடுத்துக்கிறது. ஒரு ஆளுங்கட்சி ஆட்சி அதிகாரம் பட்டால் தான் சமுதாயத்தை செய்ய முடியும் சார். சும்மா வச்சுக்க நான் வந்து சிஎம் எப்படி சார் சிஎம் ஆக முடியும்? 5% வாங்க முடியல, நான் சிஎம் ஆகிறேன்னு ஏன் போய் சொல்கிறேன்? சமுதாயத்தை ஏன் சார் 2 பேர் பேசுகிறது அவ்வளோதும் போய் சார். இன்றைக்கி இந்த பிரச்சனையை மாற்றுறதுக்காக கூட இது நடக்கலாம். யாரை இப்போ திமுகவில் பெரும் பிரச்சனை நடக்குது இல்லை, அதை டைவர்ஷன் பண்ணுறதுக்கு கூட நீ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கலரு, நான் இவ்வளோ பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்காகவும் நடக்கும் சார். என்ன வேணாலும் செய்வாங்க சார். இல்லை, ஒருத்தவங்க ஆட்சிக்கு வரணுன்னா இந்த ஜாதி மக்காவே இருக்கணும் சார். வன்னியர் 10.5 ஸ்டாலின் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ண பயம் தெளிஞ்சதுக்கு காரணமே இவங்க அந்த சப்ஜெக்டை விட்டாங்க சார். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வன்னிய சத்திரிய சாம்ராஜ்யத்தின் நிறுவனர் திரு CR ராஜன் அவர்கள். அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், உங்களை சந்தித்து ரொம்ப நாள் ஆகுது. இந்த மாதிரியான சூழ்நிலை கண்டிப்பாக அவங்க கூட பேசி ஆகணும். நீங்கள் வந்து வன்னியர் சங்கத்திலும் பாமகவிலும் வந்து தொடக்க காலகட்டத்தில் இருந்தீங்க. அதன் பிறகு வந்து கருத்து வேறுபாட்டால் வெளில வந்தீங்க. தற்பொழுது வந்து வன்னிய சங்கம் மற்றும் பாமக பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன நடந்துகிட்ருக்கு, இது வந்து ஒரு குடும்ப சண்டையாக பார்க்குறதா இல்லை ஒரு கட்சியில் நடக்கிற சண்டையாக பார்க்குறதா, பாமக என்ற கட்சி வந்து பிளவை நோக்கி போதா? கடந்த முறை உங்களுடைய பேட்டி வந்து எங்களுக்கு ரொம்ப எங்கள் சமுதாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். அந்த வரலாறு வந்து 10.5 வரலாறை வந்து டீட்டெயிலாக பிரேக்கப் டீட்டெயில்ஸாக எந்த யூடியூப்பும் கொண்டுகிட்டே வரல. அதுக்கு முன்னாடி நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சார், 1980 சமூக நற்பணி மன்றங்கிறது அஃபிஷியல், வன்னியர்களில் வந்து அஃபிஷியல் மட்டும் சமூக நற்பணி மன்றம்னு வச்சுருந்தோம். அது வந்து படித்தவர்கள் மட்டும் பயனடைஞ்சாங்க. இது கிராமத்தில் உள்ள வன்னியர்களுக்கு போய் சேரவே இல்லை. அதனால் வந்து வன்னியர் சங்கம் ஆரம்பிச்சுன்னு தோக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து தேர்தல் வர்ற நேரத்தில் மட்டும் கட்சி நம்ம வச்சுப்போம் அப்படின்னு ஏகே நடராஜன் தலைமையில் பூங்கா திருமண மண்டபத்தில் பாக்கம் ராமகிருஷ்ணன் தலைமையில் அவர் தான் தலைவராக போட்டு பாட்டாளி கட்சின்னு ஆரம்பித்தோம். பாட்டாளி கட்சி வந்து படித்தவர்களுக்கு வந்து சமூக நற்பணி மன்றம் ட்ரிபிள்ஸ், ஏழைகளுக்கு வந்து வன்னியர் சங்கம், அரசியல் தேர்தல் நேரத்திற்கு மட்டும் பாட்டாளி கட்சி ஆரம்பித்தோம். 3 முனையில் இருந்தால் தான் நம்ம சமுதாயம் முன்னேற முடியும். அரசியல்வாதி வந்து சமுதாயத்துக்கு ஒதுங்கி போயிட்டாங்க, அதனால் முடியல அப்படின்னு 1980 வந்து வன்னியடிகளார் தலைமையில் வன்னியர் சங்கம் 28 சங்கத்தை சேர்த்து ராமதாஸ், ஏகே நடராஜன் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க. அவர் வன்னியடிகளார் திருப்பத்தூர், சேலம், திருவண்ணாமலையெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணார். அப்போ தேர்தலில் வந்து தனியாக நிற்கும் பொழுது வந்து வன்னியடிகளார் திருப்பத்தூர், திருவண்ணாமலைலாம் 1 லட்சம் ஓட்டு வாங்கினார். அப்புறம் 84 வந்து நாங்கள் வந்து அவர் தனியாக போயிட்டார், இது சமுதாயத்துக்கு பயன்படல அப்படின்னு ஏகே நடராஜன் என்ன பண்ணார், ட்ரிபிள்ஸ் எல்லாம் கூடுவோம் அப்படிங்கும்போது தீரன் வந்து பேராசிரியன் வந்து திண்டிவனத்தில் வந்து மாவட்ட தலைவராக இருந்தார். டாக்டர் ராமதாஸ் வந்து திண்டிவனம் ஒன்றியத்துக்கு தலைவராக இருந்தார் சமூக நற்பணி மன்றத்துக்கு. சரி, அவர் படித்தவராக இருக்கார், அவர் வந்து கவர்மெண்ட் வேலையிலேருந்து சில அவருக்கு பர்சனல் ப்ராப்ளத்தினால ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டார், இவர் சமுதாயத்துக்கு பயன்படுவார், அதனால் என்கிட்ட வந்து இவரை அறிமுகப்படுத்துகிறாப்புல டாக்டர் ராமதாஸ், ஏகே நடராஜன், நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு. டெல்டா மாவட்டத்தில் பொறுத்த வச்சிங்கன்னாக்கா 60% வந்து வன்னியர்கள் ஃபுல்லாக இருப்பாங்க. டெல்டா வந்து கும்பகோணம், மயிலாடுதுறை, பூம்புகார், சீர்காழி அந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப செழுமையாக இருப்பாங்க. 3 போகம் விவசாயம். வன்னியர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் டிராக்டர் இருக்கும், ரொம்ப வசதியான இதாக இருந்தாங்க. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு சொன்னாங்க. நான் ஆலோசனை கூட்டம் போட்டு டாக்டரை வந்து ஒரு இதாக கொண்டு ஃபஸ்ட்டு வந்து மணல்மேடு வந்து அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் வந்து மணல்மேட்டில் வந்து 32 கிராமம் ஒன்று சேர்த்து டாக்டர் ராமதாஸ் அறிமுகப்படுத்தணுன்ட்டு நான் முயற்சி பண்ணி பாக்கம் ராமகிருஷ்ணன் தலைமையில் அங்கே ஃபஸ்ட்டு மாநாடு நடத்துகிறோம். அதில் வந்து டாக்டர் ராமதாஸ் யாருன்னு எனக்கு தெரியாது, ஏகே நடராஜன் யாருன்னு தெரியாது, தெரிஞ்சவங்களை யாரையாச்சும் சொல்லுங்கன்னொன்னே இப்போ திருக்குறள் முனுசாமியும் படையாச்சாரும் தான் அவங்க உழைப்பாளர் கட்சியிலேருந்து வந்தவங்க, அறிமுகமானவங்க. அதனால் திருக்குறள் முனுசாமி பேரை போட்டுக்கணும் போனாக்கா அப்போல்லாம் வந்து தலைவர்கள்லாம் வந்து சில நேரத்தில் வருவாங்க, சில நேரத்தில் வராமல் போயிடுவாங்க. மணல்மேடு கூட்டத்துக்கு வரல. அவர் பாக்க ராமகிருஷ்ணன்லாம் பூத்தாளங்கவனெல்லாம் ரொம்ப கோச்சிக்கிட்டாப்புல. அப்போ வந்து தலைவர் வந்து கோபால்னு ஒருத்தர் இருந்தார் இங்கே இதில்.
பூத்தாலங்கம் வந்து பொதுச் செயலாளராக இருந்தாப்புல. நான் வந்து அஃபிஷியலாக இருந்துக்கிறதுனால நான் சமூக நலனுடைய மாவட்ட செயலாளராக இருந்து அந்த குருவட்ட மாநாடு ரொம்ப சிறப்பாக நடத்தினேன் சார். ஃபஸ்ட்டு மாநாடு குருவட்ட மாநாடு தான். அதற்கு முன்னாடி 2 மாநாடு இவர் சிறப்பாக நடத்திட்டார் வன்னியடிகளார். கள்ளக்குறிச்சி மாநாடு, இன்னொரு இடத்துல மாநாடு, இது சென்னையில் ஒரு மாநாடு போட்டு ஊர்வலம்லாம் விட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணார். டாக்டர் ராமதாஸை அறிமுகப்படுத்தி ஃபஸ்ட்டு வர்றது வந்து மணல்மேடு, அடுத்து மயிலாடுதுறையில் வந்து மாநில மாநாடு பண்ணுறேன் சார். அங்கேருந்து சித்தர்காடுங்கிறது வந்து ஒரு 4 கிலோமீட்டரு, 4 கிலோமீட்டருக்கும் ஊர்வலம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு பண்ண பிற்பாடு ட்ரிபிள்எஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே வந்தது சார். 84 அப்புறம் என்ன பண்ணார், பூங்கா திருமண மண்டபத்தில் சென்னையில் வந்து ஏகேன்னு வந்து இது நம்ம சங்கம் வளர்த்துட்டோம், இப்போ அரசியலுக்குள்ளார போகணுன்னா பாட்டாளி கட்சி வேணும்னு சொல்லும் பொழுது டாக்டர் ராமதாஸ் எல்லாம் பார்வையாளராக தான் இருந்தார். பாட்டாளி கட்சி ஆரம்பித்தோம். பாட்டாளி கட்சி ஆரம்பித்து 84க்கு அப்புறம் சார் இவர் வந்து சமூக நற்பணி மன்றத்தையும் உடைச்சார். இது இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டி, சோஷியல் சர்வீஸ் சொசைட்டியை வந்து சோஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டின்னு ஆக்கினார். வன்னியர் சங்கத்தை அபகரித்தார். பாட்டாளி கட்சியை 89ல் தீரனை தலைவராக போட்டு பாட்டாளி மக்கள் கட்சின்னு சேர்த்து கட்சி ஓப்பன் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், படித்தவர்கள் எல்லாம் விலகிட்டாங்க. இதில் வந்து எல்லாம் வந்து எஸ்ஆர்னு சொல்கிற குரூப்பாக வச்சுக்கிட்டு சமுதாயத்தை விட்டு விலகி போயிட்டு அரசியலுக்கு போனவர் கூட சங்கத்தை விட்டாங்க சார். இப்போ வந்து 1957ல் 52ல் படையாச்சார் வந்து வன்னியர் ஓட்டு அந்நியர்கள்னு ஜெயிச்சுட்டு 19 எம்எல்ஏ உழைப்பாளர் கட்சி, 5 எம்பி, மாணிக்கோளர் வந்து 5 எம்எல்ஏ 1 எம்பி ஜெயிக்கிறாங்க. மொழிவாரி மானியம் பிரித்த பிற்பாடு 52ல் மொழிவாரி பிரிக்கலை. தென்தமிழ் இதுலேயே வந்து தென்னிந்தியாவிலே வந்து 19 எம்எல்ஏ வந்து காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்கல. இப்போ இவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வர முடியுங்கிறதுக்காக படையாச்சார் வந்து 1952ல் சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு கண்டிஷன் போடுறாரு சார். காங்கிரஸில் மந்திரி ஆகுறாரு. மந்திரி ஆகும்போது கண்டிஷன் போடுறாரு, எங்களுக்கு தனி ஒதுக்கீடு வேணும், வன்னியர் 20 விழுக்காடு கொடுக்கணுன்னாரு. உடனே அப்போ என்ன சொன்னாங்க, 20 விழுக்காடு தனியாக ஒரு ஜாதி கொடுக்க முடியாது, அதனால் எம்பிசின்னு வந்து ஊருக்கு நம்ம இந்த சின்ன தொழிலெலாம் பண்ணுவாங்க பாருங்கள் சார். ஊருக்கு ஒரு கிராமத்துக்கு ஒருத்தவங்க தான் இருப்பாங்க, முடி எடுக்கிறவங்க, துணி துவைக்கிறவங்க, அதை போல் சிறு ஜாதிகளை சேர்த்து 17% எம்பிசின்னு கொடுத்தாங்க சார் 57ல். அதில் வந்து 13% வன்னியர்களுக்கே கிடச்சிது. அதில் அதிகாரிகள்லாம் நிறையா வந்தாங்க. 1972ல் கலைஞர் என்ன பண்ணார், அந்த எம்பிசி 38 ஜாதியோட இவர் ஜாதியும் சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு அந்த டிஎன்சி 68 ஜாதியையும் இவர் ஜாதியும் ஒன்றும் சேர்த்து 108 ஜாதியாக்கி அதை எம்பிசிங்க 39 ஜாதியிலேருந்து எடுத்து விட்டார் சார். வன்னியர் வந்து அன்றைக்கி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அழிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவர் படையாச்சார் என்ன பண்ணுறாரு, வெளியில் வந்து சங்கமாக இது பண்ணி 20 விழுக்காடு வன்னியர்களுக்கு மாநிலத்தில் வேணும் அப்படின்னு போராட்டத்தை ஆரம்பித்தோடனே அப்புறம் அவர் கட்சியை விட்டு விலகினதுனால டாக்டர் ராமதாஸை கொண்டு வந்த ஒரு பாடு அந்த 20 விழுக்காடுக்காக தான் சாலை மறியல் பண்ணுறோம் சார். நெய்வேலியில் வந்து நாங்கள் 9 பேர், டாக்டர் ராமதாஸ், ஏகே நடராஜன், தீரனும் நானும் உயர்மட்ட குழு உறுப்பினர், பூத்தாலங்கம் பொதுச் செயலாளர், கோபால் வந்து தலைவர். ஓகே. இல்லை அந்த காலகட்டத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து வன்னியர்கள் மட்டுமே இருக்க மாட்டாங்க, எல்லா சமூக மக்களும் இல்லை சார். நாங்கள் இருக்கும்போது வன்னியர்களுக்காக தான் பண்ணிச்சு. இவர் வந்து யாரையும் கேட்காம அதில் வந்து மனசில் உள்ளார ஒன்று சார், வெளியில் ஒன்று வன்னியர் சங்கம் நடத்தணும், இல்லைன்னா வன்னியர் சங்கத்தை விட்டுட்டு ஒரு ஜாதியை விட்டுட்டு நீ எல்லா ஜாதியும் சேர்த்து வந்து பொதுச் செயலாளர் வந்து இவங்க தாழ்த்தப்பட்டவர் தான் இருக்கணும், பொருளாளர் வந்து சிறுபான்மையினர் தான் இருக்கணும், இதுதான் தலைவர் இருக்கணும், அதுவும் நான் வந்து பொறுப்புக்கு வரமாட்டேன் அப்படின்னு 5 சத்தியம் பண்ணார். இப்போ அந்த 5 சத்தியத்தை மீறிட்டார்னு வச்சுக்கிங்க. நான் அந்த சரியாக கொண்டு போகலை. சொன்னது எல்லாரையும் வந்து ஒரு பாலிசி எடுத்ததுலாம் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. மற்றவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பீரியடு வன்னியர் சங்கமும் ஒரு பீரியடு இதுவும் நடத்தும், தேர்தல் நேரத்தில் மட்டும் மாறி மாறி கூட்டணி வைக்கிறதுனால மற்றவர்களாம் நம்பலை. யாருக்கும் சீட்டு வாங்கி கொடுக்க முடியல சார். இப்போ பொதுச் செயலாளர் இருக்கார, அவங்க வீட்டில் ஏதாச்சும் சொல்கிற வேலையை கேட்குறதுக்கு இருந்தால் தான் பொதுச் செயலாளர் இருக்கலாம். யாரும் தனித்தன்மையோட ஆளுமை திறமையோடு யாரும் இருக்க முடியாது. அந்த கட்சியில் இது வரைக்கும் 20 எம்எல்ஏவுக்கு மேலே ஜெயிச்சுட்டு வெளியில் போயிட்டாங்க. இதில் யாருமே நிலைக்கிறது இல்லை. அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு டாக்டர் ராமதாஸ் எப்படின்னா சார், தன் மகன் மேலே, குடும்பத்து மேலே, பெண் எடுத்தோர் பார்த்திங்கன்னா மகனை மந்திரி ஆக்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பொண்ணு கொடுத்த இடத்துல வந்து
டிஜிபி ராஜேந்திரன் சார், ராஜமோகன், அவர் தம்பி ராஜேந்திரன் இந்திய மெடிக்கல் கவுன்சிலுக்கு சேர்மன் ஆக்குறாரு, இவரை டிஜிபி ஆக்குறாரு. அதே போல் சுற்றி இருக்கிற எந்த பொறுப்புக்கும் முக்கியமான பொறுப்பு தண்டராஜ், எந்த பொறுப்பாக இருந்தாலும் உறவினரை தவிர யாரையும் போட மாட்டார் சார். ஆனால் உலகத்திலேயே சார் மகன் மேலே அவர் வந்து அவ்வளவு பற்று, அவ்வளோ ஒரு வெறி, எந்த தந்தையும் வைக்க மாட்டாங்க. இப்போ நடக்கிற சூழ்நிலையெல்லாம் வந்து 2 பேரும் பேசிக்காமல் எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க சார். அப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அன்புமணி தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன் வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து அதுலேருந்து பின்வாங்குறாரு? இல்லை நீ தலைவர் இல்லை நான் தான் தலைவர் அப்படின்னு ஏன் சொல்கிறாரு? மகனை காப்பாற்றுறதுக்காக சார். எதுலேருந்து காப்பாற்ற? நீ பிஜேபியோட வந்து சமுதாயம் ஏற்றுக்கல சார், பிஜேபி பின்னாடி போகிறத சமுதாயம் ஏற்றுக்கல, நீ அங்கேயே இரு, நான் வந்து டெய்லி ஒரு ஏதாச்சும் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணி ஊடகத்தில் ஏதாச்சும் குழப்பம் பண்ணி விட்டு சமுதாயத்தை இது வரைக்கும் சார் சமுதாயம் ஆரம்பித்து 80 ஆரம்பித்து 84 இவர் என்ட்ராகிறார் சார். 40 வருஷமாக அந்த 20 விழுக்காடும் வாங்கி கொடுக்கல, 1 இயர் 10.5 வாங்கி கொடுத்தோம்ல, அந்த 10.5 கேஸுக்கு வந்து சிவி சண்முகம் சாரை வச்சு நான் வந்து 2017 லெட்டர் கொடுக்குறோம் சார். இவர் 20 விழுக்காடுக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து 69 விழுக்காடுக்கு 50 விழுக்காடுக்கு மேலே கொடுத்துட்டாங்கன்னு பெண்டிங்கில் கேஸ் இருக்குது, அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. அதனால் 20 விழுக்காடுலேருந்து உள்ளொதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிஎன் ராமூர்த்தி தான் கேஸ் ஃபைல் பண்ணார் சார். ஃபைல் பண்ண பிற்பாடு ஜனார்த்தன் வந்து 1 இயர் அவர் அழகாக பண்ணார். 1985 அம்பாசங்கருடைய மக்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தார். அதில் 69 விழுக்காடும் அதை வச்சு தான் கொடுத்தாங்க. எம்பி இது முஸ்லீம் உள்ளொதுக்கீடும் அதை வச்சு தான் கொடுத்தாங்க. அருந்ததி உள்ளொதுக்கீடும் அதை வச்சு தான் கொடுத்தாங்க. அதை அழகாக பண்ணார். பண்ணும்பொழுது அந்த ஜிஓவில் வந்து அந்த பாக்கி மெம்பர்லாம் கையெழுத்து போடல அப்படிங்கிறதுனால இது பண்ணதுனால சிவி சண்முகம் சார் வந்து தேர்தலுக்கு முத நாள் சார் எல்லோரும் தப்பாக சொல்கிறாங்க தேர்தலுக்காக பண்ணாங்க. இல்லவே இல்லை, வந்து இது சமாதானம் பண்ணுறதுக்காக குலசேகரனுடைய ஜாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பு எடுத்த உடனே நாங்கள் ஏற்றுக்கவே இல்லை, இது எங்கள் சமுதாயத்துக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னொடனே சரி 10.5 தரேன்னொடனே அந்த நேரத்தில் ராமதாஸ் உள்ளார வர்றேன்னதுனால 10.5 கொடுத்தாங்க. அந்த கடைசி நேரத்தில் கொடுக்கலன்னாக்கா சார் 1 இயர் 10.5ங்கிறதே நடந்திருக்காது சார். இல்லை எனக்கு புரியுது. சரி, இல்லை எனக்கு என்னென்னா இப்போ கட்சின்னா அப்போ கட்சி பாமகன்ற கட்சின்னா ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் 2 பேர் தானா? அங்கே ஜிகே மணி இருக்கார், அந்த மாதிரி மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதோ அருள் இருக்கார், அதே போல் ஜிகே மணியோட பையன் கூட கொஞ்ச நாள் பொறுப்பில் இருந்தார். அப்படி இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் நாடகம் ஆடுறீங்க. ராமதாஸ் அவர்கள் வந்து வெளியில் என்ன சொல்கிறாருன்னா அவங்க அம்மாவே வந்து அடிக்க பார்த்தாரு, மரியாதை கொடுக்கல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது இது நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம சொல்லிட்டு போய் சார் இன்றைக்கி ஒன்றும் இல்லை சார், ஜிகே மணியோ இல்லை கூட இருக்கிறவங்களோ பாலுவோ யாரும் போய் அட்வைஸ் வந்து அன்புமணிக்கும் பண்ண முடியாது, இவருக்கும் பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இன்றைக்கி வந்து சமுதாயம் வந்து எல்லாரையும் இவங்க வந்து அடிக்கிறது சார். இப்போ இவர் வந்து ராமசாமி படையாச்சியை வந்து அவ்வளோது சமுதாயத்துக்கு செஞ்சார் சார். 15 வருஷம் 13 விழுக்காடு 1 இயருக்கு வாங்கி கொடுத்த அந்த 1 இயர் இவரை வந்து அவருக்கு செருப்பு அனுப்புறது, வளையல் அனுப்புறது, புடவை அனுப்புறது, பார்சல்லாம் அனுப்பி அசிங்கப்படுத்தினார். அடுத்தது வந்து வன்னியடிகளார் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக 80லேருந்து 84 வரைக்கும் வன்னியர் சங்கம் பண்ணார் சார். அவர் கல்லால் அடித்து காதை கழிச்சாங்க. அடுத்து ஏகே நடராஜன் வந்து தான் இவர் அறிமுகப்படுத்தினார், அவரை வீடு பூந்து அடித்தாங்க. அடுத்தது வந்து வாழப்பாடியார் தான் வந்து அரசியலுக்கே கொண்டு வந்து ஒரு பெரிய எல்லாத்துலேயும் சார் ஃபைனான்ஸாக எல்லாத்தையுமே பண்ணி ஒரு சமுதாயத்தை வந்து டாக்டர் ராமதாஸை வந்து வெளியில் கொண்டு வந்து வாழப்பாடியார் தான். அவர் மந்திரியாக இருக்கும்போது அவர் அடித்து நிறையா பேரை குண்டாசை போட்டாங்க. அப்புறம் நாங்கள் எங்கே கூட்டம் போட்டாலும் சார் ஏகே நடராஜன் வந்து தலைவராக இருந்தார், சிஎன் ராமூர்த்தி வந்து செயல் தலைவராக இருந்தார், நான் பொதுச் செயலாளராக இருந்தேன். நாங்கள் கூட்டம்லாம் போடுறோம். வந்து செங்கல்பட்டில் ஒரு கூட்டம் போட்டோம் சார். அங்கே உள்ளார பூந்து அடித்து சேர்கள் அவர் ஏகேனெல்லாம் அடித்து பிரச்சனை பண்ணாங்க. மயிலாடுதுறையில் ஒரு கூட்டம் போட்டோம். மயிலாடுதுறையில் உள்ளார பூந்து எங்களுடைய இதை எல்லாத்தையுமே டேபிள் சேரெல்லாம் எங்களெல்லாம் வெளியில் அனுப்பி விட்டுட்டு அவங்க கூட்டம் நடத்தினாங்க. உடனே வந்து நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் தர்ணா பண்ண உடனே நாகப்பட்டினத்துலேருந்து எஸ்பி வந்து அவங்க 33 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டு 1 மாதம் உள்ளார இருந்தாங்க சார். 33 பேரும் அந்த பூம்புகார் எம்எல்ஏவை தவிர பாக்கி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. இதை போல் யாரையுமே சங்கம் பண்ண விட்றதில்ல. எல்லாருமே பயந்து ஒரு சமுதாயத்தில் வந்து அஞ்சாத வீரம் உள்ளவங்க நாங்கள் வந்து சத்திரியர் அப்படின்லாம் சொல்கிறதுங்கிறது வேற. ஒரு ஸ்டேஜில் வந்து கல்வி அறிவே இல்லை. கல்வி அறிவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க சார். இப்போ செங்கல்பட்டில் எடுத்திங்கன்னா பிடிலி செங்கல்ராயர், கந்தசாமி கண்டர், கோவிந்தப்ப நாயக்கர், ஆளவந்தார், அப்புறம் மகாசங்கம் கோபால் நாயக்கர்,
1888 சங்கம் எப்படி தெரியுமா சார் ஆரம்பித்தாங்க? வந்து ஒருத்தனை உறுப்பினர் ஆக்கணும்னா யாகம் வளர்த்து பூணூல் போட்டு காயத்ரி மந்திரம் சொன்ன ஒருபாடு பிராமணன் மாதிரி இருந்தான் தான் சத்திரியன். அந்த அவ்வளோ பெரிய சமுதாயத்தை இன்றைக்கி சின்ன பண்ணப்படுத்தி இன்றைக்கி கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் கூட எவனும் இல்லை. நீ 40 வருஷமாக வந்து ஒதுக்கீடு வாங்கி தரேன்னு சொன்னல. இந்த நேரத்தில் வந்து நீ ஏன் தேவையில்லாமல் வந்து சுப்ரீம் கோர்ட்டு நாங்கள் சிவி சண்முகம் சாரை வச்சு சிஎஸ் வைத்தியநாதன் வச்சு நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனேன். நீ வந்து மூத்த வக்கீல் கூட யாரையும் வைக்கல. என் வக்கீல் சிஎஸ் வைத்தியநாதனா உங்கள் வக்கீல்னு சொல்லிட்டு பத்திரிக்கையெல்லாம் எழுத வச்சிங்க. அப்புறம் நான் இல்லைன்னு மறுத்த ஒருபாடு ராதாகிருஷ்ணன் ஒருத்தரை வந்து கடைசி நாள் ஒரு 5 நிமிஷம் பேச வச்சிங்க. அப்புறம் இவ்வளவு திறமையாக பண்ணி இது பிற்படுத்தவர்களுடைய ஆணையத்தினுடைய தரவுகள் மட்டும் தப்பு. அதனால் 1985 அம்பாசங்கரனுடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வச்சு இந்த புதிய தரவுகளை தயார் பண்ணி நீங்கள் 10.5 நிறைவேற்றிங்க அப்படின்னு 102வது அரசியலமைப்பு சட்டம் 105வது அரசியலமைப்பு சட்டம் படி மாநில அரசை நிறைவேற்றலாம்னு சொன்னாங்க சார். இவர் ஸ்டாலின் கரெக்டாக பண்ணார் சார். 12/1/2023 வந்து ஜியோ போட்டாங்க. 3 மாதத்தில் வந்து அந்த தரவுகள்லாம் பாரா 68 அந்த 2600 ஆர்டர் சார். அதில் பாரா 68 73 படி அந்த தரவுகளை வந்து 3 மாதத்தில் கொடுக்கணும். கொடுத்தோடனே நிறைவேற்றணுன்னாங்க சார். அப்புறம் 6 மாதம் பண்ணாங்க சார். சார் கரெக்டாக போயிட்டு இருந்தது சார். இவர் டாக்டர் ராமதாஸ் ஜிகே மணிலாம் போய் இவர் மு க ஸ்டாலினை பார்த்தாங்க சார். சார் இன்றைக்கி அரசியல் எப்படி தெரியுங்களா? இன்றைக்கி அரசியலில் வந்து தொண்டர்கள் தான் வந்து வேறுபாட்டுலாம் இருப்பாங்க. டாக்டர் ராமதாஸுக்கு எல்லாருமே பழக்கம் இருக்கும். இப்போ அதிமுகவில் இருக்கிற ஒருத்தர் சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு வேறு கூட்டணியில் இருந்தால் கூட ஃபோன் பண்ணி நான் அடுத்த தடவை உங்கள் கூட்டணிக்கு வரேன், அவர் சீட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு ராமதாஸ் சொல்லுவார். அதோடு இல்லை சார், ஒரு தடவை ஒரு கூட்டணியை வந்து அதிமுக கூட்டணிக்கு போகிறாரு. போகும்பொழுது என்ன பண்ணுறாங்க, அம்மா துரைமுருகன், வேலு, பொன்முடி, ஆற்காடு வீராசாமி, இதை போல் ஒரு 6 பேர் பெரிய ஆள் இருக்காங்க, மணி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நீங்கள் அதிமுக போட்டு தோக்கடிக்க வேண்டாம், எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் வன்னியர் பெல்ட்டு நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோன்னு சொல்லிட்டு அம்மா அந்த 6 பேருக்காக நிறையா செலவாகணுன்ட்டு அவங்கள்ட்டையும் டீல் பண்ணிவிட்டு இப்போ இவங்க 6 பேர் இருக்காங்கல்ல, நான் வீக்கான கேண்டிடேட்டு போடுறேன், அதனால் இந்த 6 பேரையும் டீல் பண்ணிக்கிட்டு சார் அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பண்ணலான்னு வச்சிங்களேன். இப்போ வந்து அந்த சண்டை முட்டி தெருவுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. இப்போ வெளிப்படையாக வந்து அவர் ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த மாதிரி தெருவில் பேசதே இல்லை. இப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்குது, எங்கே போய் முடியும் அது? அவர் நிறைய பேர் என்ன அறிக்கைலாம் அரசியல் கட்சி தலைவர் தீரன் கூட போய் பார்த்துட்டு வந்தார். தீரன் அவர்கள் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அவர் கட்சியிலேருந்து வெளில வந்துட்டார். அப்படின்னு திரும்ப போய் ஜாயின் பண்ணார். இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது வீட்டில் போய் பார்த்துட்டு ஐயா சொல்படி நடக்கணும், ஐயா தான் தலைவர், நீங்கள் வந்து வெளியில் போய் செயல் தலைவராக இருங்க அப்படின்னு சொல்லி தீரன் சொல்லியிருக்காரு. குணங்குடி அனிஃபா வந்து கட்சியில் இருந்தார், அவர் சொல்லியிருக்காரு. அதே போல் நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. இப்போது இந்த சண்டை எப்படி முடியும், இந்த சண்டை மட்டும் எப்படி முடியும்னு சொல்லுங்கள். இப்போ தீரன் இருக்கார்ல சார், அவர் போகாத கட்சியே இல்லை. எல்லா கட்சியும் போனாப்புல இவர் அதிகமாக அடித்தது வந்து தீரனை தான். தீரன் வந்து கேட்கும் பொழுது நான் வந்து சாவறதுக்குள்ளே ஏதாச்சும் சாதிக்காமல் சாக மாட்டேன்னு சொன்னார். அது என்ன சாதிப்பாருங்கிறத எங்களுக்கு தான் தெரியும். இப்போ உள்ளார இப்போ ராமதாஸோடையோ அன்புமணியோட சேர்ந்துருக்கிறவங்களாம் 2 பேரும் சேரணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் அன்புமணியும் ராமதாஸும் எந்த 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. இப்போ ஏன் அப்படி சொல்கிறீங்க? அதான் சண்டை நடக்குது சார். இன்னும் ஒன்று சார், ராமதாஸ் எப்படின்னா வாழ்கிற காலத்திலே பிள்ளைக்காக வாழ்ந்தவர். இப்போ கடைசி காலத்தில் வந்து பிள்ளையெல்லாம் வீணாக்கலாம் மாட்டார். அவருடைய இதுவரைக்கும் எந்த சமுதாயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, புள்ள மேலே இவ்வளோ பற்று உள்ள தகப்பன் வந்து ஒரு பெரிய சமுதாயத்தினுடைய கோரிக்கையை விட்டுட்டு தன்னுடைய மகனுக்காகவே வந்து பிஜேபியில் சேர்றது, மந்திரி வாங்கி கொடுக்கறது, அதை தவிர வேறு எதுவுமே கோரிக்கைகளே செய்கிறதில்ல. இந்த 10.5 கோரிக்கை வாங்கி குரல் கொடுன்னா தேவையே இல்லாமல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குரல் கொடுக்குற. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாக்கா அது எப்போ நடக்கணும்னு சொல்ல முடியாது. 1971 சட்டநாத கமிஷன் வந்து மொழிவாரி மானியம் பிரித்த பிற்பாடு இதில் வந்து இடஒதுக்கீடு பட்டியலில் வந்து அந்நிய மாநிலமே இருக்கக்கூடாதுன்ட்டு சின்னமலைங்கிற கலைஞர் ஜாதியை வந்து அதில் சேர்த்த உடனே அவர் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் கூட அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னாலும் சொல்ல முடியாது. அது கோர்ட்லேயே போய் ஆர்டர் வாங்கிடலாம். கோர்ட்டில் ஆர்டருக்கே சார் இன்னும் ஓப்பனாக சொல்லட்டுமா சார், திமுகவில் முக்கியமான ஒரு ஆள் தான் சார் அரசியலே நடத்துகிறாப்புல எல்லா கட்சிக்கும். அது நீங்கள் உங்கள் பேட்டியில் நேற்று சொன்னீங்க, அதுதான் நடக்குது. அப்போ வந்து அந்த ஆள் சொல்லி தான் அன்புமணி எப்படி பண்ணுறாரா? அன்புமணி மட்டும் இல்லை சார், 2 பேரும் பேசாமல் எதுவும் செய்ய மாட்டாங்க சார். ராமதாஸும் அன்புமணியும் பேசாமல் கலந்துக்காமல் எந்த அடுத்த செயலை செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி என்னன்னாக்கா அன்புமணியை காப்பாற்றி ஆகணும் சார்.
அதை வந்து சமுதாயம் ஏற்றுக்காது. பிஜேபி கூட்டணி இப்போ வந்து இப்போ அதிமுக கூட்டணிக்கே ராமதாஸ் போகிறாருன்னு வச்சுங்களேன். பிஜேபி கூட்டணி ஒரு ஒன்றுன்னு போகும், அதிமுக ஒன்று போகும். இந்த கூட்டணிக்கு வந்தாக்கா பெனிஃபிட் இருக்கும், இந்த கூட்டணிக்கு போனாக்கா பெனிஃபிட் இருக்காது. ஆனால் அன்புமணியனுடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். இப்போ வம்பு வழக்கு இருக்குது, அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும், அதுலேருந்து மந்திரி ஆகலாம். அதனால் 2 பேருமே பிரிஞ்சு. அதோட இன்னும் ஒன்று சார், பொறுப்பாளர்கள் கட்சி இன்றைக்கி வந்து ஒன்றுமே இல்லை. நீங்கள் கிராமத்தில் எடுத்துக்கிட்டேன்னா காலையில் இந்த நிர்வாகிகள் வந்து பையில் இதை வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் பஞ்சாயத்து பண்ணுறது, இந்த பண்ணுறது. அந்த நிர்வாகிகள் ஒரு 10 பேர் இருக்காங்களோ ஒழிய இன்றைக்கி தொண்டர்களே கிடையாது. எலெக்ஷன் நேரத்தில் வன்னியர் என்ன நினைக்கிறான், சரி நம்மளால் வன்னியர் ஜாதி அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறான் ஒழிய நீ கட்சிகள்லாம் இல்லை. அதோடு இல்லாமல் போட்டி நிறையா இருக்குது சார். இப்போ 200 பேர் இப்போ நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, இப்போ 400 பேர் ஆகியிருக்காங்க. இப்போ 400 பேரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. புரியுது. இது சார் ஒரு சமுதாயத்தை வந்து ஒரு அப்பாவி சமுதாயத்தை, ஒரு பிராமணர் அறிவுள்ள சமுதாயத்தை, கல்வி அறிவுள்ள சமுதாயத்தை நீ ஏமாற்றலாம். இந்த ஜாதியில் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சார், கைலியோடு பிறக்கிறான், கைலியோடு சாகுறான். இது கல்யாணம் பண்ணிக்க முடியறதில்ல, படிக்க போகிறதில்ல. இன்றைக்கி வந்து எம்பிசியில் வந்து 20 விழுக்காடில் வந்து இப்போ ஜனார்த்தனம் சொல்கிறாரு 0.3%லேருந்து 3.3% தான் தரமான கல்வியெல்லாம் போகிறாங்க. மருத்துவம், விவசாயம் இதை போலலாம் போகிறாங்க. வன்னியர்களே போக முடியல. இதில் ஃபஸ்ட்டு குரூப்பில் யாருமே வர முடியல. இவ்வளோ பிரச்சனைகள் இருந்து நாங்கள்லாம் வந்து சார் அந்த 13 விழுக்காடு வரும்பொழுது நான் 1972 நான் எஸ்எல்சி கடைசி அந்த படையாச்சியார் வாங்கி கொடுத்த அந்த எம்பிசியில் தான் நான் பொறியாளர் ஆனேன். நான் மட்டும் பொறியாளர் இல்லை, எங்கள் அண்ணன் தம்பி 7 பேர் இல்லை 4 பேர் பொறியாளர் சார். எங்கள் தந்தையெல்லாம் இறந்த ஒருபாடு அந்த காலகட்டத்தில் பண வசதியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ஒதுக்கீட்டை வச்சு தான் நாங்கள்லாம் வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் ஒரு 50 பேர் இன்ஜினியர் சார். எங்கள் குடும்பத்தாலேயே அரசியல் உத்தியோகத்துக்கு போக முடியலன்னாக்கா சாதாரண கிராமத்தில் இருக்கிற எப்படி சார்? நான் சிட்டியில் படித்தேன், என் பையனும் சிட்டியில் படித்தாங்க, எல்லாருமே படித்தாங்க. இன்றைக்கி எனக்கு தேவைகள் வந்து ஒதுக்கீடுக்காக இல்லைன்னு இல்லை சார். நாங்கள் எடுத்த முயற்சியை ஜெயிக்கணும். அப்பாவி சமுதாயத்தை எத்தனை பேர் ஏமாத்துறது? இப்போ திமுகவில் இப்போ இருக்கிற யாரும் இது பண்ணுறதில்ல. சண்முகம் வந்து ஆட்சி அதிகாரம் பெற்றால் ஒழியது சார். ஒரு அதிமுகவோ திமுகவோ ஆட்சி அதிகாரம் பெற்றால் தான், ஒரு ஆளுங்கட்சி ஆட்சி அதிகாரம் பெற்றால் தான் சமுதாயத்தை செய்ய முடியும் சார். சும்மா வச்சுக்க நான் வந்து சிஎம் எப்படி சார் சிஎம் ஆக முடியும்? 5% வாங்க முடியல, நான் சிஎம் ஆகிறேன்னு ஏன் பொய் சொல்கிறேன்? சமுதாயத்தை ஏன் சார் இப்போ 2 பேர் பேசுகிறது அவ்வளோதும் பொய் சார். சார் இன்றைக்கி சொல்கிறேன் சார், 2 பேரும் 2ஆலாம் பிரியாது. 2ஆக பிரித்தாக்க இப்போ வசூல் பண்ணணும்ல சார். இப்போ பாமக 1 பாமக 2 நான் இப்போ கடையிலலாம் வசூல் பண்ணுறாங்க, இங்கெல்லாம் போகிறாங்க. எப்படி வசூல் பண்ண முடியும்? கட்சியை 2 பேருமே நடத்த முடியாது சார். இதெல்லாம் ஆறிவிடும் சார். இன்றைக்கி இன்னொன்று கூட செய்வாங்க சார். இன்றைக்கி இந்த பிரச்சனையை மாற்றுறதுக்காக கூட இது நடக்கலாம். யாரை? இப்போ திமுகவில் பெரும் பிரச்சனை நடக்குது இல்லை, அதை டைவர்ஷன் பண்ணுறதுக்கு கூட நீ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கலரு, நான் இவ்வளோ பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்காகவும் நடக்கும் சார். என்ன வேணாலும் செய்வாங்க சார். ஒரு கிராமம்னாக்கா இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கிராமத்தில் சாயந்தரம் ஆனால் ஃபுல்லாக தண்ணி அடிக்கிறாங்க சார். அந்த இன்னொரு குரூப்பு தண்ணி அடிக்கிறான், 2 பேரும் அடிச்சுக்கிறான். அந்த வாழ்க்கையே வாழலை சார். எவ்வளவு போலீஸ் கேஸு, ஒரு போலீஸ் எஃப்ஐஆர் இருந்ததுன்னு வச்சுக்கிங்க, ஒரு டிரைவிங் லைசன்ஸ் கூட வாங்க முடியாது, ஃபாரின் போக முடியாது. நீ சார் ஒரு மனிதன் எதுக்கு பிறக்கிறான்? படிக்கணும், வேலைக்கு போகணும், அவன் கல்யாணம் பண்ணணும், அவன் குடும்பம் நடத்தணும், அவன் சந்ததிகளை வளர்க்கணுன்னு தானே படிக்கிறான். அரசு இதில் எவன் சார் ஜெயித்தான்? 23 எம்எல்ஏ வந்தான் சார். டாக்டர் ராமதாஸ் குடும்பத்தை தவிர, ஜிகே மணி, பாலு, ஏகே மூர்த்தியை தவிர இதில் யாராச்சும் ஒரு ஆள் வளர்ந்துருக்கான்னு ஒரு ஆள் சொல்லுங்கள் சார். இது என்ன சமுதாயம் வந்து ஒரு 5 பேர் வளர்கிறதுக்காக 3 பேர் வளர்கிறதுக்காக 3 பேர் அழியணுமா சார்? இது செல்லாத வாக்காயிடுது. இப்போ அதிமுகவுக்கு 5%, திமுகவுக்கு 5%, பிஎம்கேவுக்கு 5%. இதோட ஓட்டு பிரியறதுனால தான் சார் இப்போ மைனாரிட்டி முஸ்லீமும் கிறிஸ்டினுக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற அரசியல்வாதிகள் ஏன் இதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இது மக்கு சமுதாயம். இப்போ 2 பேருமே முடிவு பண்ணுவாங்க சார். இப்போ அதிமுக தலைமையும் சரி, திமுக தலைமையும் சரி, ஒன்றும் பிரச்சனை, 2 பேருமே பேசிப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வன்னியர் ஓட்டு ராமதாஸை கூப்பிடு, அதை குழப்பி விட்டுரு. அது செல்லாத வாக்காக்கு ஃபஸ்ட்டு. அப்புறம் வட தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நீச்சியா வாங்குற ஓட்டை நீ வாங்கிக்க, நான் வாங்குற ஓட்டை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இந்த சமுதாயத்தை இன்னொன்று சார், 10.5 மட்டும் கிடைக்கலன்னா இந்த சமுதாயம் 1971 இவர் சொல்கிறாரு சார் சட்டநாதன், 95% தினக்கூலிகள்ங்கிறாரு. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தோட கீழ்நிலையில் வாழ்கிறாங்கங்கிறாரு. எல்லா மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா குடிசையில் தான் சாலை ஓரத்தில் வாழ்கிறாங்கங்கிறாங்க. 1971 சொல்கிறாப்புல. 85 அம்பாசங்கர் சொல்கிறாரு, இதில் வந்து கல்பாக்கம் இதில் வந்து
கழிவு சாக்கடை சுத்தம் பண்ணுறவங்க தானே. ஏன் சார் இவ்வளோ பிரச்சனை? நான் சென்னை குடிநீர் வாரியத்தில் பொறியாளராக இருந்தேன். என் கண்ட்ரோலில் மலத்தை தொடக்கூடாதுன்னாங்க. இந்த மூழ்காலியெல்லாம் இருக்கான்ல, என் கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணவங்க பாதி பேர் வந்து எல்லாரும் அருந்ததுன்னு தப்பாக நினைக்கிறீங்க. இல்லைன்னா இல்லை பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்களா? இல்லை சார், எங்கள் சமுதாயம் தான் வன்னியர் சமூகம். 75% இன்னைக்கு இதில் வந்து துப்புரவு பணியாளர் முழுகாலி வந்து வன்னியர் தான். பேச்சாக்கா ஆண்ட பரம்பரைங்கிறது, அரச பரம்பரைங்கிறது, வாழை எடுத்தால் கீழே வைக்க மாட்டாங்கிறது, இது ஆவணி ஆவட்டம் வந்தால் பரிவட்டம் கட்டிக்கிறது, பூநூல் போட்டுக்கிறது, வாழை எடுத்துக்கிறது. இன்றைக்கி சார் இன்றைக்கி வந்து ஜம்பு மகரிஷி அந்த இது கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, யாகம் பண்ணது ஜம்பு மகரிஷி யூபியில் பண்ணாப்புல, ருத்ரமணி அங்கே தான் தோன்றினான். வாதாபியை அழிக்கிறதுக்காக மயிலாடுதுறையில் வந்து மயூரநாதரை யாகம் பண்ணிவிட்டு இங்கேருந்து தான் பரிவாளனம் பண்ணுறாப்புல. இங்கே அங்கெல்லாம் வந்து மன்னர் மானியம் ஒழிக்கல, இந்த ஜமீனை ஒழிக்கல. காமராஜரும் கருணாநிதியும் சேர்ந்து இந்த ஜமீனை ஒழிச்சாங்க. இந்த நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. இது வட இந்தியாவில் நடக்கவே இல்லை சார். இன்றைக்கி வந்து ஃபார்வர்டில் இருக்காங்க சத்திரியாஸ்லாம். நான் எல்லாருமே கூப்பிட்டு வந்தேன் மாநாடு, என்னுடைய மாநாடு எல்லாமே அகில இந்திய பாரத சத்திரியா. நான் தென்னிந்தியாவனுடைய கர்னிஸ் என்ன ஷூட் பண்ணாங்களே சார், அதில் நான் தென்னிந்தியாவனுடைய பிரசிடென்ட்டு. அவங்கெல்லாம் எப்படின்னாக்கா பரிவட்டம் அந்த இன்னும் ஜமீன்தார் மாதிரி இருக்கு, ஜமீன்தார் மாதிரி அவங்க ஃபார்வர்டில் இருக்காங்க. ஃபார்வர்டுக்காக போராட்டம் பண்ணாங்க. இந்த 10% இன்க்ரீஸ் பண்ணணும்னு போராட்டம் பண்ணாங்க. இங்கே என்ன இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வந்து சார் 71லேயே தாழ்த்தப்பட்ட ஒரு நிலையோட கீழ்நிலையில் வாழறான்னு சொன்னேன், சாலை ஓரத்தில் வாழறான்னு சொன்னோம். இன்றைக்கி என்ன நிலைமை? நீ சார் ஒரு நல்ல தலைவன் வந்து இப்போ ஒரு ஒன்றும் இல்லை சார், ஒரு சங்கம் எதுக்கு அவங்க ஆரம்பிக்கிறாங்க, ட்ரஸ்ட் எதுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, நலம் எதுக்கு சேர்த்துக்கிறாங்க? ஒரு சங்கம்னாக்கா அந்த குடியிருப்போர் சங்கம்னாக்கா நல சங்கம்னு எதுக்கு பண்ணுறாங்க? அங்கே நலம் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க. நான் மட்டும் வாழணும், என் பிள்ளை வந்து மந்திரி ஆகணும், என் பிள்ளைக்காக நான் நீ ஒன்று சொல்கிறீங்களே சார். என் மருமகனும் மகனும் வந்து என் காலை பிடிச்சிட்டு கேட்டாங்க, அதனால கொடுத்தேன்னு. இதோட ஒரு கொடுமை என்ன? ஒரு ஜாதியை அழிக்கிறதுக்கு புள்ள வந்து அழுதுது, நான் வந்து செத்து விடுவேன்னு சொன்னாக்கா சமுதாயத்தை அழிச்சு விடுவேன். நீ உன் பிள்ளை மட்டும்தான் புள்ள, பாக்கி 3 கோடி பேரும் புள்ள இல்லையா? இது ஏன் புரிஞ்சுக்கிறதே இல்லைங்கிறான் சார். இன்னொன்று சார், இந்த வக்கீல் பாலெல்லாம் படிச்சிருக்காப்லையே ஒழிய சமுதாயத்தெல்லாம் அழிக்கக்கூடாது. பால் இந்த ஜிகே மணி எல்லாம் சார் இப்போ ஏழையா? இன்றைக்கி எந்த அவன் பையன் எங்கே இருக்காப்புல சார்? இன்றைக்கி உலகம் இதில் வந்து இப்போ பிரம்மாண்ட படம் எடுக்கிறதுல இருக்காப்புல. லைக்காவில் இருக்கிறார் அவர். ஆமாம், லைக்காவில் இருக்காப்புல. இப்போ அதில் ஒன்று சார், எதுக்காக வந்து வேற ஜாதிக்காரவங்களுக்கு வந்து மந்திரி கொடுத்தாப்புல தெரியுமா? பிள்ளைக்கு வந்து 36 வயசு வரைக்கும் இது ராஜ்யசபா எம்பி வர வரைக்கும் வேறு யாரையும் ஆக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் தாழ்த்தப்பட்டவங்க. புனுசாமிலாம் வந்து பிஎல்லாம் சொல்லுவாங்க சார், டாய்லெட்டுக்கு போய் ஃபோன் பேசுவாராம், ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன்னா டாய்லெட்டுக்கு உள்ளார போயிடுவாப்புல அந்த பிஏ, அங்கேயே படுத்து கிடக்கணும், ஃபோன் கூட பண்ண முடியாது. தலித் எழுமலெல்லாம் வந்து அதை மீறி செஞ்சாப்புல. அதனால தான் இப்போ இருக்கிற வடிவேல் ராவணனா சார், அவங்க வீட்டில் வெளியில் தான் இருப்பாப்புல, வீட்டுக்குள்ளார கூட போக முடியாது. கூப்பிட்டாக்கா அங்கேருந்து வரணும். மாத சம்பளம் சார். இவனுக்கும் வன்னியர் சங்க தலைவருக்கும் மாத சம்பளம், இவருக்கும் மாத சம்பளம் தான். வந்து 2 லட்சம் வீட்டில் அந்த கவர்மெண்ட்டு கொடுக்குற வீட்டில் தான் இருக்காப்புல சார். இன்னொன்று போனாக்கா இப்போ என்ன கொடுமை தெரியுமா சார்? இவ்வளோ பெரிய பணம் வருது இல்லை, ஒரு தலைவர் போனாக்கா அங்கே உள்ளவன் தான் பெட்ரோல் போடணும், அங்கே உள்ளவன் தான் டிரைவருக்கும் பணம் கொடுக்கணும், பிஏவுக்கும் பணம் கொடுக்கணும். பெருமைக்கு வாழறது வேஸ்ட்டு சார். இன்றைக்கி வந்து துறைமுருகன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இவர் அறக்கட்டளை திறக்கும் போது சார், நீ வந்து கல்வி அறிவை கொடு, நடவண்டியே தேவையில்லை, அவனே நடந்து போனலாம் பேசினாப்புல. நீ துறைமுருகன்லாம் இவ்வளோ தூரம் வளர்ந்தா இன்னுமேலுக்கு நீ என்ன சாதிக்க போகிறது சமுதாயத்தில்? நீ செய்யலாம் சார். இது இவரெல்லாம் சிவசண்முகம்லாம் நினச்சே பார்க்க முடியாது சார். வாட்ஸ்அப்லேயே ஒரு லைனில் உங்களுக்கு. ஆமாம், இதில் இப்போ வாட்ஸ்அப் லைனில் வந்து என்ன ஸ்டேஜ், இது என்ன நம்பர் சார் போல்டாக சொன்னார் சார். ராஜா இவ்வளோ சப்ஜெக்ட் வன்னியரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது உங்களுடைய பதிவுகளை வச்சு நான் டெய்லி போடுறேன் சார். 5 வருஷமாக நான் டெய்லி பதிவு, நான் வந்து விழிப்புணர்வை உண்டாக்கியிருக்கேன். இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை. இன்னொன்று சார், சமுதாயத்தை ஏமாற்ற முடியல சார், அதனால் நாடகம் போடுறாங்க சார். இது வரைக்கும் சமுதாயத்தை ஏமாற்றினாங்க. நாங்கள் வந்து ஓரளவுக்கு இந்த முகநூலும் வாட்ஸ்அப்பும் யூடியூப்பும் இன்றைக்கி சமுதாயத்தை வந்து நிறையா உதவி செய்யுது. டிவி சேனல்லாம் செய்யுது. ஒன்று சார், திமுகவை வந்து வாழ வச்சது 52 வந்து படையாச்சாரம் வரும்பொழுது திமுக கட்சியே கிடையாது. அப்புறம் தெரியும் எனக்கு. ஆமாம், 57 வந்து அதுக்கு அப்புறமா தான் வந்து காமராஜரும் இவங்களுக்கு சேர்ந்து படையாச்சாரை காலி பண்ணுறாங்க. காலி பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் வரிசையாக எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க சார், சேலத்தில் வீரபாண்டி ஆரம்பம், இது வந்து சின்னசாமி, தருமபுரி சின்னசாமி,
வாழப்பட்ட ராமத்துக்கு திமுக இல்லை, செஞ்சி ராமச்சந்திரன், பண்டூரி ராமச்சந்திரன். இங்கே எடுத்தீங்கன்னாக்கா சைத கிட்டு ஒரு தடவை கலைஞரை அடிக்க போடுறாங்க சார், அவர் வீட்டில் கொண்டு பாதுகாத்தார். ஏழுமலை நாயக்கர், செல்வராஜ் எம்எல்ஏ, ராமானுஜம் எம்எல்ஏ. இன்றைக்கி வன்னியர் யாருமே இல்லை சார். இன்றைக்கி வந்து சென்னை மாகாணம் வந்து வன்னியருடைய மாகாணம், ஒருத்தருமே கிடையாது. இந்த எப்படியே போனீங்கன்னா அப்புறம் நந்தகோபாலகிருஷ்ணா, முட்டம் கிருஷ்ணமூர்த்தியோட பையன் தான் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அப்புறம் சரவணன், அப்புறம் அங்கே மயிலாடுதுறை எடுத்துக்கிட்டீங்கன்னா செங்குட்டுவன், கிட்டப்பா. ஒரு தடவை சட்டசபையில் வந்து எம்பிஆருக்கு நேராக தலப்பா கட்டினாப்புல சார். தலப்பா கட்டணுன்னு நீங்கள் தொப்பி கட்டினா தான் தலப்பா கட்டணுன்னு அவ்வளோ போல்டாக சொன்னாள். சீர்காழி மோகன்தாஸ், திருக்கோடையார் பெருமாள், இதை போல் இன்றைக்கி வந்து அவ்வளவு பேரையும் திராவிடன்னு சொல்லி ஏமாற்றி வன்னியர்களை வச்சு வளர்ந்த கட்சி இன்றைக்கி வந்து வன்னியர்களே இல்லை, எல்லாம் அடிமைகளாக இருக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாக்கி சார். ஒரே ஒரு இன்றைக்கி வந்து 10.5 அழித்தது வந்து முக ஸ்டாலினுடைய மைத்துனர் டாக்டர் ராஜமூர்த்தி வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கலைஞருக்கு பிஓ இருந்த நித்யானந்தம், 3 பேரும் திருச்சியில் வந்து கலைவாணர் அரங்கத்தில் கூட்டம் போட்டு அவங்க தான் சார் ஸ்டே வாங்குறதுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. இவ்வளோ ஒரு துணிச்சலாக இவ்வளோ தனிப்பெரும் ஜாதி சார். இன்றைக்கி வந்து தருமபுரியில் ஆரம்பித்து வேதாரண்யம் வரைக்கும், பார்டர் திருச்சி வரைக்கும், வட தமிழ்நாட்டில் வந்து 22 மாவட்டத்தில் வன்னியர் மட்டும் ஆடுறாங்க. தென் தமிழ்நாட்டில் 3 ஜாதி பெரிய ஜாதி, 5 மாவட்டம் தான், நாடாறு, வெள்ளாள கவுண்டரு, முக்குளத்தோர். இன்றைக்கி இது வட தமிழ்நாடு ஃபுல்லாகவே சார் அவங்க 3 பேர் பிரிஞ்சு இருக்காங்க. இங்கே 22 மாவட்டத்தில் வன்னியர் இருந்தோம். இன்றைக்கி ஏன் மதிக்கல சார்? இது விற்கப்படுது சார். இந்த ஓட்டுகள்லாம் வந்து பிரித்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்க ஆட்சிக்கு வரணுன்னா இந்த ஜாதி மக்காவே இருக்கணும் சார். வன்னியர் 10.5 ஸ்டாலின் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ண பயம் தெளிஞ்சதுக்கு காரணமே இவங்க அந்த சப்ஜெக்டை விட்டாங்க சார். இன்றைக்கி இந்த பிரச்சனை கூட காரணம் என்ன? இவ்வளோ பிரச்சனை பண்ணுறிய நீ 10.5 வாங்கி விட்டு தானே உன் பிரச்சனையை சந்திக்கணும். அவன்லாம் நடு ரோட்டில் பிச்சை எடுக்கிறான், உன் புள்ள அங்கே போனால் இது கதையாக வேணும். நீ ஒரு பேட்டி எடுக்கிற, நீ சமுதாயத்தை பற்றி பேசாமல் என் புள்ள கல் எடுத்து அடித்தான், என் புள்ள குட்டிக்காரனை போட்டான், இதெல்லாம் கதையாது. நான் நீச்சல் அடிக்கிறேன், நீ மட்டும் நீச்சல் குளம் கட்டிக்கிட்டல்ல, எவனாச்சும் நீ வண்ணி எனக்கு நீச்சல் குளம் இருக்கா? குடிசையில் வாழறான், நீ சும்மாச்சும் நாடகம் ஆடிக்கிட்டு டைவர்ட் பண்ணிக்கிட்டு. சார் இன்னும் ஒன்று சார், இதுக்கு ரேட்டு உண்டு, பிரச்சனையை டைவர்ட் பண்ணணும் சார். எந்த காலத்துலேயும் அப்போ வந்து அன்புமணியை ராமதாஸ் விட்டே கொடுக்க மாட்டார் சார். இது இன்னைக்கு நான் பேசியிருக்கோம்ல, இதுதான் நடக்கும். சரிங்க சார், பொறுத்தெடுத்து பார்க்கலாம் இந்த பிரச்சனையில் வந்து அடுத்தது என்ன நடக்குது, இது எப்படி போகுது, நீங்கள் சொல்கிறது உண்மையாக இது டைவர்ட் ஆகுதா, இதுக்காக இந்த பிரச்சனைகள்லாம் திசை திறப்பை வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி சார்.